Greetings of the day. நான் ஸ்ரீகாந்தஸ். இப்போ நான் பேச போகிற டாபிக் வந்து இன்டருக்கும் இருக்குது, ஃபைனலுக்கும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன், காஸ்டிங் பற்றிலாம் நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லாமே நான் காஸ்டிங் பற்றி பேசுகிறேன். ஸோ காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் காஸ்ட்னா என்ன, காஸ்ட் சென்டர்னா என்னது, காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னது, இது வரைக்கும் ஆக்சுவலாக இன்டருக்கு இருக்குங்க. இதில் இந்த இதுக்கப்புறமா கார்ட்டேஜ் அண்ட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது இன்டருக்கு கிடையாது, அது ஃபைனலுக்கு இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5ல் வரும். அது ஆக்சுவலாக ஈக்குவலைஸ் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த லாஸ்ட்டு 2 கார்ட்டேஜும் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய மீனிங் மட்டும் உங்களுடைய இன்டரில் இருக்காது, ஆனால் ஃபைனலில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தமிழில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதோட டெஃபினேஷன் நான் ரீட் பண்ணுறேன். நீங்கள் ரெண்டுத்தையுமே ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன் நான் டெஃபினேஷன் நான் ரீட் பண்ணுறேன்னா, இந்த டெஃபினேஷன் தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய தமிழாக்கம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த டெஃபினேஷன் தமிழாக்கம் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நான் இங்கிலீஷ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கல்ல, சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுவீங்க, இல்லைனா கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, உற்பத்தி பண்ணுவீங்க. அந்த உற்பத்தி பண்ணுற கூட்ஸுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் பண்ணுவீங்கல்ல, அந்த செலவுகளை மணி விதத்தில், அதாவது காசு விதத்தில் நீங்கள் வந்து அதை வந்து வேல்யூ பண்ணிங்கன்னா அது வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக அதாவது நீங்கள் கூட்ஸ் பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா சர்வீசஸை ரெண்டர் பண்ணுறதுக்கோ நீங்கள் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதோடைய செலவுகள் தான் ஆக்சுவலாக காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா, இங்கிலீஷ் மீனிங் எப்படி வருதுன்னா, காஸ்ட் இஸ் அ மெஷர்மெண்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் resources used for the purpose of production of goods or rendering services. இதுதான் ஆக்சுவலாக காஸ்ட்டுடைய டெஃபினேஷனுங்க. இந்த டெஃபினேஷன் நீங்கள் எக்ஸாமில் இல்லைங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து காஸ்ட்டுடைய என்டையரான டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோடைய இன்னொரு இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் போகிறது, அந்த சாக்ரிஃபைஸை தான் வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லிட்ரலி காஸ்ட்னா நீங்கள் மேக் பண்ணுற எக்ஸ்பென்ஸ். எதுக்காக எக்ஸ்பென்ஸ் மேக் பண்ணுறீங்கன்னா, ரிசோர்ஸஸ் கெயின் பண்ணுறதுக்காக. எதுக்காக அந்த ரிசோர்ஸஸ் கெயின் பண்ணுறீங்கன்னா, கூட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லைனா சர்வீசஸை ரெண்டர் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து அந்த ரிசோர்ஸஸை கெயின் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஸோ காஸ்ட் சாக்ரிஃபைஸ் மேட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சாக்ரிஃபைஸ் மேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரைஸ் பெய்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரிசோர்ஸஸை வாங்குறதுக்காக பே பண்ணுற காசை வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் காஸ்ட்டுக்கான ஜென்ரல் டெஃபினேஷன். இப்போ அடுத்தது காஸ்ட் சென்டர்னா என்னது. ஸோ காஸ்ட் சென்டர்னா என்னது, காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா அது. இது ரெண்டுத்துக்கும் லைட்டாக வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துகிட்டே இருக்கும், எனக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த புக்கை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு டவுட் கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஸ்ட் சென்டர்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸையோ டிவிஷன்ஸையோ இல்லைனா குரூப் ஆஃப் பீப்புள் மேலேயோ நீங்கள் காஸ்ட்டை அக்யூமுலேட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்தந்த காஸ்ட்டெல்லாம் வரும் அப்படின்னா, இந்தந்த காஸ்ட்டெல்லாம் எந்த காஸ்ட் சென்டரில் போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் சென்டரில் போட போகிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டிவிஷனுக்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கோ காஸ்ட்டாக அக்யூமுலேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஸோ காஸ்ட் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் காஸ்ட் சென்டர், இம்பர்சனல் காஸ்ட் சென்டர். பர்சனல் காஸ்ட் சென்டர்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மேலேயோ காம்பினேஷன் ஆஃப் பர்சன்ஸ் மேலேயோ காஸ்ட்டை வந்து திணிச்சிருவாங்க, அதான் பர்சனல் காஸ்ட் சென்டர். இம்பர்சனல் காஸ்ட் சென்டர்னா அதர் தேன் பர்சனல் காஸ்ட் சென்டர், எல்லாமே இம்பர்சனல் காஸ்ட் சென்டர் தாங்க. இப்போது இதே காஸ்ட் சென்டர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர், சர்வீஸ் காஸ்ட் சென்டர்னு ரெண்டாக பிரியும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டரில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெஷின் ஷாப்பு, வெல்டிங் ஷாப்பு, அசம்பிளி ஷாப்பு, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டரில் வரும். ஆக்சுவலாக ஸோ மெஷின் ஷாப்பு, வெல்டிங் ஷாப்பு, அசம்பிளி ஷாப்னா எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சர்வீஸ் காஸ்ட் சென்டர்னா பவர் ஹவுஸு, மெயின்டெனன்ஸு, ஸ்டோர் பர்ச்சேஸு, கால் சென்டரு, இதெல்லாம் வந்து சர்வீஸ் காஸ்ட் சென்டரில் ஆக்சுவலாக வரும். ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் சென்டருங்கிறது எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பவர் ஹவுஸு, மெயின்டெனன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெஷின் ஷாப்பு, வெல்டிங் ஷாப்பில் ஓடுற அந்த பவர் எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் ஹவுஸ் வச்சுப்பாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் மெஷினில் வந்து நம்ம நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தா தான் மெஷின் அடுத்த வாட்டி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் லிட்டரலி சர்வீஸ் காஸ்ட்
காஸ்ட் சென்டர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு சர்வீஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆனால் தான் சர்வீஸ் இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டரை பேஸ் பண்ணி தான் சர்வீஸ் காஸ்ட் சென்டரும் ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஆக்சுவலாக காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அண்ட் காஸ்ட் சென்டருடைய டைப்ஸ். இப்போ அடுத்தது காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆக்டிவிட்டிக்காகவோ இல்லைனா ஒரு கஸ்டமருக்காகவோ இல்லைனா ஒரு ப்ராசஸ்க்காகவோ ஒரு ப்ராடக்ட்டுக்காகவோ ஒரு ப்ராஜெக்ட்டு சர்வீஸ் இது எதுக்காகவோ நீங்கள் வந்து இதில் எதுக்கு நீங்கள் காஸ்ட்டை வந்து அலோகேட் பண்ணுறீங்க, இதில் எதுக்கு நீங்கள் காஸ்ட்டை வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதாங்க காஸ்ட் ஆப்ஜெக்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுடைய காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நிறைய இருக்குங்க. மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஓவரேஜ்ஜு, இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா நீங்கள் எதுக்காக காஸ்ட்டை செலவு பண்ணுறீங்க, மெட்டீரியல்ஸ்க்காக நான் செலவு பண்ணுறேன் சார் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் தான் அந்த இடத்துல காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆகிடும். ஸோ அதனால் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது காஸ்ட் ஆப்ஜெக்ட். இண்டிவிஜுவல் ஹெட் ஆஃப் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஹெட்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஓவரேஜ், மார்க்கெட்டிங் ஓவரேஜ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ், இதெல்லாம் நீங்கள் காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கன்சியூம்டு, அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டு, எம்ப்ளாயி காஸ்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, ப்ரொடக்ஷன் ஓவரேஜ், குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவரேஜ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஆக்சுவலாக வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இவ்வளோ விஷயங்கள் வருது. இதெல்லாம் எங்கேருந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, காஸ்ட் ஷீட்டில் உங்களுக்கு வந்து இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் ஷீட்டில் வந்து ப்ரைம் காஸ்ட்டு இது, அதுக்கப்புறமா வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, அந்த மாதிரி ஆக்சுவலாக வரும். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குங்க. மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவரேஜ், இது எல்லாமே இருக்கும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே கிடைக்குது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா காஸ்ட் ஷீட்டை ஆக்சுவலாக போய் பாருங்கள். காஸ்ட் ஷீட்டை நான் வந்து ஃபியூச்சரில் சம்ஸ் போடுவேன் நிச்சயமாக. காஸ்ட் ஷீட்டை போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் எம்ப்ளாயி காஸ்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது மூணுமே சேர்த்து ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரி ஓவரேஜ், ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அப்புறமா வந்து ஒர்க்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவரேஜ் வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு குட்ஸ், ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுன்னா காஸ்ட் ஷீட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுங்க. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர். இப்போ அடுத்தது வந்து இதான் ஃபைனலுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், கார்டேஜ் அண்ட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கார்டேஜ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தாங்க முடியும். கார்டேஜ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ஒரு கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வீடு மாற்றி போகிறப்போ என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறப்போ ஷிஃப்ட் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரியே ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து குட்டி டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. குட்டி டிஸ்டன்ஸ் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அந்த பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வர காஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ காசு ஆகுதோ அதுக்கு ஹையர் சார்ஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹையர் சார்ஜஸ் பேர் தான் கார்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கார்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்கிட்ட அந்த கூட்ஸ் போகணும், இல்லைனா ஃபர்தராக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம். ஸோ கார்டேஜ்னால் இதான் மீனிங் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூடடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்டு, இந்த பிளேனில் போகிற அந்த காஸ்ட்டு, ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்னா பிளேனில் போகிற காஸ்ட் இல்லைங்க. காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த கார்ஸ் ஆக்சுவலாக வந்து கொண்டு வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, கார்ஸ்லேருந்து கூட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக நீங்கள் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃப்ரைட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இருக்குது, நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸில். ஸோ காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட் வந்து
பிளேன்லேயும் ஆக்சுவலாக காஸ்ட்லாம் இருக்குங்க. பிளேனில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பிளேனில் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட் பிளேனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை மட்டும் இன்க்ளூட் பண்ணாது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். பிகாஸ் பிளேனில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிளேனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளேனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை மட்டும் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஃப்ரைட்டுங்கிறது லாங் டிஸ்டன்ஸில் ஆக்சுவலாக போயிட்டு வரதை நீங்கள் ஃப்ரைட்டுன்னு சொல்லலாம். பிளேனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதையும் அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் தாங்க வரும். கார்டேஜ், டிரான்சிட் இன்சூரன்ஸ், காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட், கார்டேஜ், டிரான்சிட் இன்சூரன்ஸ், காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃப்ளீட் அண்ட் அதர் இன்சிடென்டல் சார்ஜஸ், இது எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும். என்னென்ன வராதுன்னா டிடென்ஷன் சார்ஜஸ் அண்ட் டெமரேஜ் சார்ஜஸ் மட்டும் வரவே வராது. டிடென்ஷன் டெமரேஜ் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போர்ட்டில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்ஸ் எல்லாம் அடுக்கி வைப்பாங்க. இது கொஞ்ச நாள் கழிச்சு இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காருடைய ஓனர்ஸ் வந்து எடுத்துக்கிற வரைக்கும் அது வந்து அங்கேயே தான் இருக்கும். ஆக்சுவலாக போர்ட்லேயே தான் இருக்கும். போர்ட்டு இல்லை ஏர்போர்ட் லிமிட்லேயோ இல்லைனா போர்ட் லிமிட்லேயோ தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் என்னென்ன கூட்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்களுடைய கோடவுனில் வச்சுருப்பாங்க. போர்ட்டில் என்னென்ன கூட்ஸ் இருக்கோ அது அவங்களுடைய கோடவுனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அதோடைய ஓனர்ஸ் வந்து அப்புறமா வந்து எடுத்துன்னு போவாங்க. ஸோ அதுதான் டெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிடென்ஷன் அண்ட் டெமரேஜ்னால் அதான் ஆக்சுவலாக அர்த்தம். ஸோ டிடென்ஷன் அண்ட் டெமரேஜ் வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வராது. காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்டு, கார்டேஜ், டிரான்சிட் இன்சூரன்ஸ், நீங்கள் ஒரு கூட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் நீங்கள் டிரான்சிட் பண்ணுறப்போ அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அந்த டிரான்சிட் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃப்ளீட்டு அண்ட் அதர் இன்சிடென்டல் சார்ஜஸ், வேறு ஏதாவது சார்ஜஸ் தவிர்த்து இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் விஷயம் கவர் பண்ணிட்டேன். இல்லை காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்டுங்கிறது பிளேனில் போகிறதையும் இன்க்ளூட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிளேன்லேருந்து ஆக்சுவலாக அனுப்புவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸை ஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் விஷயங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். That is for this video. Have a fantastic day. Stay home, stay safe and thank you.